ஹாய் ஆல். ஸோ டே 20 ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் இருக்கோம். டே 19 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துட்டு டே 20க்கு வாங்க. ஸோ டே 20ல் என்ன பார்க்க போகிறோம்னா பிரைட் க்ரூமோட சைட் ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பிரைட் எப்படி போடலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து அந்த நெத்தி சுட்டி போர்ஷன். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கர்வியாக இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நோஸ் போட்டுக்கோங்க. இது நெத்தி, இது நோஸ். ஒரு சின்ன ஒரு 1 கொடுத்துட்டு லிப்ஸ் போடணும். ஓகே, ஸோ லிப்ஸில் கீழே ஸ்டார்ட் பண்ணி அகெயின் அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து அகெயின் ஒரு லைன் கொடுத்து க்ராஸில் ஒரு லைன் கொடுத்து நோஸ் போடுறோம். இந்த நோஸோட லைனும் உங்களுக்கு க்ராஸில் வரணும். இதில் 1 கொடுத்து லிப்ஸ் போடுறோம். லிப்ஸ் போட்டுட்டு லிப்ஸ்லேருந்து ஒரு லைன் கொடுத்துட்டு ஜா போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே எப்படி போடணும் அப்படின்னா இந்த போர்ஷன் எப்படி போடணுன்னா இது வந்துட்டு ஹேர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அகெயின் இதுலேருந்து இன்னொன்று கொண்டு வந்துட்டு இதில் வந்துட்டு இயர் போட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு ஜிம்கி இருக்க மாதிரி அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு சிம்பிள் டிசைனாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட் போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த இயரோடு ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் இதை குறுகலாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஃப்ளார் வைக்கிறது அந்த மாதிரி செட்டப். ஓகே, ஸோ இப்போது இதுலேருந்து கொண்டை போட்டிருக்க மாதிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபேஸில் வந்துட்டு ஐப்ரோ போடுறோம். ஐப்ரோ வந்து இந்த நோஸ்க்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கர்வியாக தான் போடணும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, தென் வந்துட்டு நெக் போர்ஷன் வந்துட்டு இந்த கர்வ் இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு ரிங் போர்ஷன் கொடுத்து அவ்வளோதான் நெக் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கர்வ் கொடுக்குறோம். தென் வந்து இந்த சைடு ஒரு கர்வ், தென் இங்கே. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் ஸோ இப்போது இதில் வந்துட்டு பிரெஸ்ட் போர்ஷன் எப்படி போடணுன்னா கொஞ்சம் ப்ராடாக கொண்டு வந்துட்டு அவ்வளோதான். தெரியுதா, இங்கே கொஞ்சம் ப்ராடாக வந்து வருது. ஓகே, தென் வந்துட்டு ஹேண்ட் எப்படி போடணும் அப்படின்னா இந்த பாடி போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேண்ட் கொடுத்துக்கணும். ஓகே, ரொம்ப பெருசாக கொடுத்துட்டா நல்லா இருக்காது. ஒரு லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து கர்வ் போட்டுக்கிறீங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட் கொடுத்துக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போது இதில் நீங்கள் டிசைன்ஸ் போட்டுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். லைக் இந்த மாதிரி நெக்கில் வந்துட்டு ஜுவல்ஸ் இருக்க மாதிரி, ஹேரில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஃபில்லிங் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஷேட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அவுட்லைன். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி பிரைட் கையில் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் இன்டீரியர் டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அகெயின் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்க்கிள் கொடுக்குறோம். ஓகேவா, சர்க்கிள் கொடுத்துட்டு இப்போது இங்கேருந்து ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு பிரைடோட நோஸ் போடுறோம். தென் ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு பிரைடோட மவுத் போர்ஷன் போடுறோம். ஓகே, தென் வந்துட்டு ஹேர். அகெயின் இதில் இருந்துட்டு ஒரு லைன் கொண்டு வந்து இயர் போட்டு அதில் வந்துட்டு ஜிம்கி போடுறோம். தென் ஹெட் போர்ஷன். ஓகே, ஹேர் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் கர்வியாக கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணலான்னு. தென் இதில் வந்துட்டு டிசைன்ஸ் போட்டுக்கிறோம். இங்கே இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் கொடுக்கணுன்றது கிடையாது, லைக் ஃப்ளார் வச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். தென் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹேராகவும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொண்டை போட்டு சிம்பிளாகவும் முடிச்சுக்கலாம். சைட் ஃபேஸுன்றதுனால இதுவே ஓகேவாக தான் இருக்கும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக் போர்ஷன் ஒரு கர்வ் கொடுக்குறோம். தென் இதுலேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஓகே, தென் வந்துட்டு இதுலேருந்து செஸ்ட் போர்ஷன் வந்துட்டு ப்ராடாக கொண்டு வந்து முடிக்கிறீங்க. இது கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஹேண்ட் போர்ஷன், இந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட் கொடுத்துக்கிறீங்க. ஓகே, ஃபைனலாக எல்லாத்தையுமே டிசைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ போடுறோம். ஐக்கு ஃபஸ்ட்டு ஐப்ரோ போடணும். ஐப்ரோ கொஞ்சம் கர்வியாக வரணும். தென் ஐ. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரூம். ஸோ க்ரூமுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏன்னா இது நம்ம ஆப்போசிட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு பிரைடு வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கா, ஸோ க்ரூம் வந்துட்டு இந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ க்ரூமுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா, க்ரூமோட ஹெட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு லைன் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு போத சைடு இந்த மிட்டில் போட்டுட்டு தலைப்பான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி 3 கொஞ்சம் குறைச்சி குட்டி குட்டியாக போடணும். இது லென்த்தாக இருக்கா, இதுலேருந்து இது சின்னது, இதுலேருந்து இது சின்னது. ஓகே, தென் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது போட்டுட்டேன், இதுலேருந்து இது, தென் இதுலேருந்து இது, அகெயின் இங்கேருந்து இங்கே. ஓகே, ஸோ இப்போது இது நம்ம லைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். அகெயின் இந்த சைடு, அகெயின் இந்த சைடு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ஹெட் போர்ஷன். ஓகே, ஸோ இப்போது இதை ஃபஸ்ட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் போடுங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ் எப்படி போடணுன்னா, பிரைடுக்கு கொஞ்சம் கர்வியாக கொடுத்துருப்போம், க்ரூமுக்கு கொஞ்சம் பெருசாக கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இதில் கொஞ்சம் பெருசாக கொடுத்து இந்த ப்ராடாக வரணும். இந்த இடம் ப்ராடாக வந்துட்டு நோஸ் போடுறோம். தென் வந்துட்டு ஒரு லைன் மாதிரி கொடுத்து தென் லிப்ஸ் போடுறோம். லிப்ஸ் எப்போவுமே இது பெருசாகவும் இது குட்டியாகவும் இருக்கணும். ஓகே, தென் இந்த லைனில் கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? தென் வந்துட்டு ஐ. ஐ வந்துட்டு இவங்களுக்கு வளைஞ்சு இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். கேர்ளுக்கு போடக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஸோ கேர்ளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வளைஞ்சு வருதா, ஆனால் க்ரூமுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரூமோட பாடி. இப்போது இதில் வந்துட்டு நம்ம நெக் போர்ஷன் போடுவோம். நெக் போர்ஷன் எப்படி போடுவோம்னா, இதில் வந்துட்டு ஒரு கர்வ் கொண்டு வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வந்து ஷோல்டர் போட்டு பாடி போடுவோம். ஓகே, தென் வந்துட்டு இங்கே இந்த ஜாலிருந்து கொண்டு வந்து இந்த சைடு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஹேண்ட் போர்ஷனுக்கு இந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பெருசு கொடுக்கலாம் அப்படின்றது தான். ரொம்ப பெருசாகவும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் கொடுத்துடக்கூடாது. ஓகே, அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக் போர்ஷன், லைக் ட்ரெஸ். ஓகே, இதுலேருந்து 2 லைன்ஸ் சென்டர், ட்ரெஸ்ஸோட சென்டர். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். அகெயின் வேணாலும் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சர்க்கிள் கொடுத்துக்குறோம். ஓகே, அந்த சர்க்கிள்லேருந்து இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன் கொடுத்துட்டு இதுலேருந்து தலப்பா 1 2 அகெயின் 3. இதே மாதிரி இங்கே 1 2 அகெயின் 3. ஓகே, ஸோ இப்போது இங்கேருந்து இங்கே, அகெயின் இங்கேருந்து இங்கே, இந்த மாதிரி மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போது ஃபேஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக நெத்தி போட்டு இதுலேருந்து நோஸ் போட்டுட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு மவுத். அவ்வளோதான். ஸோ இது போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இங்கே நான் கொஞ்சம் நோஸ் கொஞ்சம் பெருசாக போட்டேன், அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
தென் ஐ. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதுலேருந்து பாடி போர்ஷன் கொஞ்சம் கர்வியாக கொண்டு வந்து க்ரூமோட பாடி. ஓகே, அகெயின் இந்த ஜாலேருந்து கொஞ்சம் பெருசாக கொண்டு போய் இந்த சைடு பாடி. ஓகே, அகெயின் இதுலேருந்து இது ஹேண்டு. ஓகே, தென் வந்துட்டு நெக் போர்ஷன், தென் லைன் கொடுத்து ட்ரெஸ்ஸில் மிட் பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்ற என்னோடய ரெஃபரன்ஸஸ் ஷோ பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு ஹெட் போர்ஷன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், தலைப்பா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். தென் வந்துட்டு ஃபேஸ் தனியாக, தென் பாடி தனியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் Day 20யோட கிளாஸ். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.